என் ஒய்ஃபை வந்து பிச்சைக்காரின்னு தான் சொல்லுவேன் சார். எங்க கூட்டு போனாலும் எதுவுமே செலவழிக்கிறதுல பிச்சைக்காரின்னு வச்சுக்கிறது நல்லா இருக்கு. அவருக்கு என்ன பேரு? சுனாமி. வீட்டுல இருக்கலாம் அடிச்சு கொண்டே வெளியே கொடுப்பாரு. இவர் பண்றதுலே டைஜஸ்ட் பண்ண முடியாது. அவர் போடுற இன்னர்ஸ்க்குலாம் கூட சோப் போட்டு துவைக்க மாட்டார். ராத்திரி குழந்தைங்க தூக்குன மொட்டை மாடி கூட்டிட்டு போய் நல்ல குமுறு, நிஜமாவே குமுறுனேன். இல்ல சார், நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய் இல்லாம சாப்பிடாம இருந்திருப்போம் சார். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்தோம் சார். வளர்த்த காடா நெஞ்சில முட்டுன்னு ஒரு பழமொழி சொல்லல. நம்ம வளர்த்து நம்மளே முட்ட வேண்டியதாகி போச்சு. என்னோட பைக் சீஸ் பண்ணிட்டு போனது டிவிஎஸ் கம்பெனி. வாங்கினா அதை விட அதிகமா காஸ்ட்லியா தான் அதே கம்பெனி வாங்கணும். பட்சத்துல எந்த மாடல் வந்தாலும் வாங்கி போச்சு. அடுத்து 180 வருது, அதையும் வாங்கி போச்சு. சம்பாதிக்கணும் சார், செலவு செய்யணும் சார். எனக்கு அதுல ஒரு நிம்மதி கிடைக்கும் சார். சார் அவருக்கு நிம்மதி கிடைக்குதுங்க சார், எனக்கு நிம்மதி போகுதுங்க சார். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இங்க நிறைய கணவன் மனைவிகள், ஆல்மோஸ்ட் கணவன் மனைவிகள் வந்திருக்கீங்க. எந்த பக்கம் அதிகமா அப்படி தாராளம், எந்த பக்கம் சிக்கனம் அல்லது கஞ்சத்தனம்? கஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய உங்கள் மனைவிக்கு நீங்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள்? மனசுக்குள்ள வச்சிருக்கிறது திட்டுவீங்கல்ல? வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா. மனைவி பேரை சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். சித்ரா. ஆனா அந்த செலவு செய்யும் போது கத்ரா கத்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஓ, சித்ரா செலவு செய்யறப்ப கத்ரா. கவி பேராசி ஏன் ரவுமனவே மிஞ்சிட்டடா மாப்ள. இதுல ஒண்ணே ஒரு விஷயம் சார், நான் இது வரைக்கும் என் ஒய்ஃபுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசினதே கிடையாது. இங்க இருக்கு பாத்தீங்களா சிலைகள், இத மாதிரி நின்னுகிட்டு இருப்பேன், ஆனா பேச மாட்டேன். கொண்டாடினா கொஞ்சம் பயமா இல்லைன்னா அடிச்சல போடுவா. எல்லாருமே பாவம் இந்த செலவுக்கமே கையை நீட்டீங்க. உண்மையை சொல்லி தானே சார் ஆகணும். உங்களுக்கு கல்யாணம் ஆகல, அதனால தெரியல. நான் இப்பயே நின்னுகிட்டு தான் இருக்கேன். உண்மையான நண்பனா உனக்கு ஒண்ணு சொல்றேன், கொலை கூட பண்ணு, ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணவே பண்ணாத. என் ஒய்ஃப்க்கு நான் வந்து வேஸ்ட்னு பேர் வச்சிருக்கேன். என்னது வேஸ்ட்? வேஸ்ட் ஏன்? லைஃப்ல எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது. ஓ, செலவே பண்ணாம பாருங்க, கைய கூட இறுக்கி கட்டிக்கிட்டாங்க. அப்ப யாரா எடுத்துட்டு போயிடுவாங்க. என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? பிஸ்னாரின்னு வச்சிருக்கேன். பிஸ்னாரி பக்கத்துல. நான் என் ஒய்ஃபை வந்து பிச்சைக்காரின்னு தான் சொல்லுவேன் சார். பிச்சைக்காரி தான் சார். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? எங்க கூட்டு போனாலும் எதுவுமே செலவழிக்கிறதுல பிச்சைக்காரின்னு வச்சுக்கிறது நல்லா இருக்கு. அதான் கூப்பிடு, எப்பயும் அப்படிதான் சொல்லுவேன். ஓ, அப்படிதான் சொல்லுவீங்க? நேரடியாவே சொல்லிடுவேன், பிச்சைக்காரி தான். அவங்களும் நல்லா சிரிக்கிறாங்க, அடிக்கடி சொல்லுவாரு. செம ஓப்பனா பேசுறாருங்க. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? பேர் கூட ரொம்ப சிக்கனம், 2 எழுத்து தான். அதனால சிக்கன சிகாமணின்னு கூப்பிடுவாங்க. அடுத்து கஞ்ச பிஸ்னாரி. கஞ்ச பிஸ்னாரி. இதுல பிரசன்ட் சார் வேற எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா? ஏப்பா நீ வெக்கப்படவே மாட்டியா? அல்பம் அல்பம். ஓகே, அந்த பக்கம் விட்டுலாம். அப்படி இந்த பக்கத்துல ஆரம்பிக்கலாம். நாங்க என்ன சலைச்சவங்களா என்ன இங்க கொடுங்க. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். தண்ணி லாரின்னு வச்சிருக்கோம். எது தண்ணி லாரி? அப்படின்னா ஊரெல்லாம் தண்ணி இறைச்சிட்டே போவாங்க, தேவையான இடத்துல கிடைக்காது தண்ணி. ஓ, அள்ளி விடுறது. கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கர்ணனா மாறிடுவான். தாராள பிரபு. தாராள பிரபு. சமயங்கள்ல இழிச்ச வாயன்னு சொல்லுவேன். ஓ, ஆக்சுவலா அதான் சொல்லுவீங்க. ஒரு பேருக்கு முதல்ல தாராள பிரபு நீங்க. கரெக்ட்டுங்க, கரெக்ட். அதான் நான் சொன்னேன், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னால அவருக்கு என்ன பேரு? சுனாமி. சுனாமி. வீட்டுல இருக்கலாம் அடிச்சு கொண்டே வெளியே கொடுப்பாரு. வெளியே கொண்டு கொடுத்துருவாரு. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. லாடு லாடு லபக்கு தான் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நாங்களும் லாடு லபக்கு தாஸ். நான் வருத்தப்பட மாட்டேங்க. நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். தண்டராஜ். தண்டராஜ் தண்ட தண்ட செலவு பண்ணுவார். 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. ஓ, தண்டர செலவு. அவர் பேர் நடராஜ். அதனால தண்டராஜ். நடராஜ் தண்டராஜா? நீங்க எங்களை கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்ணல, உண்மையை தான் சொல்றேன். 40,000 ரூபாய்க்கு அது அடமான வச்சு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தப்ப அந்த பொம்மையை பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அன்னைக்கு? சார் ஒண்ணுமே செய்யல. ராத்திரி குழந்தைங்க தூக்குன மொட்டை மாடி கூட்டிட்டு போய் உன்னை எங்க அடிச்சா சரி வராது, வெளியே வர, உன் கதையை முடிக்க. நல்ல குமுறு, நிஜமாவே குமுறுனேன். யார? அவரதான். ஏன் மொட்டை மாடியிலன்னு கேளுங்க. வீட்டுக்குள்ளனா திருப்பி அடிப்பாரு, சத்தம் வரும். மொட்டை மாடியில சத்தம் போடுறது வெக்கப்பட்டு வாய மூடி இருப்பாரு. அதுக்காக மொட்டை மாடியில கூட்டு போய் அடிச்சுட்டு வந்தேன் நான். இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து வாருங்க. தெய்வமே, ஹீரோ சிவாஜி மாதிரி போஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கப்பா. சரி இருங்க சார், நான் அப்புறம் பின்னாடி பேசுறேன். நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது, இது எப்பவும் நடக்கிறது தானே. சில பர்சனல் சீக்ரெட்லாம் வெளியில வரையில பேச முடியல. எனக்கு இப்ப இந்த வடிவேலு ஜோக் தான் ஞாபகம் வருது. அது என்னது அடி? ஓகே, அது செவத்துல காலை வச்சு ஜம்ப் பண்ணி அடிக்கிறது. இதுக்கு மேல அடிச்சிருவா அடிக்கிறேன்னா வீட்டுல வச்சு அடிக்கணும். அது என்ன ராஸ்கல் மொட்டை மாடியில வச்சு அடிக்கிறது? என்ன ட்ரிக்கு? முதல்ல இவ கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு இவ கஞ்சத்தனமா ஒல்லியா தான் கிடந்தா. பால், பழம், பாதாம், பிஸ்தாலாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி நானு திங்க வச்சு ஊத வச்சு கடைசிக்கு என்ன போச்சு, அந்த உலக தண்ணி கையை தூக்கி நம்மளே அடிக்க ஆரம்பிச்சா. உலக்கைய குண்டி நெஞ்சில் அடிச்சாலும் பரவாயில்லடா,
அப்ப அதை வளர்த்த காடா நெஞ்சில முட்டணும் ஒரு பழமொழி சொல்லல. நம்ம வளர்த்து நம்மளே முட்ட வேண்டியதாகி போச்சு இப்ப. கைய முறுக்கிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா குத்து. உள்ள கைய முறுக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா அந்த குத்து குத்துறா. அந்த பொம்மை வீட்ல இருக்கா? எதுங்க சார்? அந்த பொம்மை இருக்கா இல்ல வீட்ல என்ன? அது எங்க சார் இருக்கும்? வெறும் பலூன்ல செஞ்ச பொம்மை சார் அது. 10 நாள் கூட நிக்கல. மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். அப்புறம் அது கார் பேட்டரி போட்டா சுத்தி சுத்தி வருமா. பையன் உட்கார பட்டக்ஸ் இவ்வளவு பெருசுக்கு இருக்கு, சீட்டு துணுன்னு இருக்கு, அதுல உட்கார கூட முடியல அவனால. அவனுக்கு அந்த பொம்மை தேவையா? ஐயர் கிட்ட அர்ச்சனைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. அதுவும் கார் ஆடமா. என்ன கூட்டிட்டு போக மாட்டாரு, எப்படியாச்சும் கழட்டி விட்டுருவாரு. உங்க அக்கா வீட்டுல அது ஃபங்க்ஷன் ஆமா, உன்னை கூப்பிட்டாங்க போ, அங்க போ, இங்க போய் நான் கழட்டி விட்டு தனியா போய் தான் தட்டகாசம் பண்ணுவாரு. அப்படியா மேடம்? கொடுத்து வச்சவரு ஜாலியா இருக்காரு. சொந்த வீடா வாடகை வீடா இருக்குது? இப்ப இருக்கிறது வாடகை வீடு, சொந்த வீட வித்துட்டாரு. இதுக்கு ஊர் தான் சிரிக்கணும், நீ சிரிக்க கூடாது. போய் சொல்றாங்க. போய் சொல்றாங்க. இல்ல சொந்த வீடு கட்டுறப்போ மொட்டை மாடி வச்சு கட்டுங்க. சொந்த வீடு வித்தது உண்மைதான். திரும்பி வீடு வாங்கி கட்டி இருக்கிறேன். வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி. ஆனா ஓடு வச்சு கட்டிட்டேன், மாடி இல்லாத அளவுக்கு. சேஃப்டியா அது ஒரு பிரச்சனை இல்ல. இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணிட்டு அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கி தர்றேன். இவங்க வண்டி வாங்கி பையன் உட்கார கூட முடியலன்னா குழந்தையா இருக்கையில வாங்கி கொடுக்க வேண்டிய கார காலேஜ் வரையில வாங்கி கொடுத்தா அப்படித்தான் உட்கார முடியும். செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. அதுக்கு இவங்களை மறைச்சு வாங்குறதுக்கு அவ்வளவு நாள் ஆயிப்போச்சு. ஆனா வெரி ஹாப்பி, வெளிப்படையா மனசு விட்டு ரிலாக்ஸ்டா. பியூட்டிஃபுல் கப்பல்ஸ். தேங்க் யூ யுவர் ஆனர், தேங்க் யூ. ஒரு 40,000 ரூபீஸ்க்கு ஒரு போனை வாங்கிட்டு வந்து டேக் இட் அப்படின்னு காட்டினப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அளவுக்கு மீறின கோவம் இருக்குங்க சார். அளவுக்கு மீறின அப்படியே என்னதான் பண்ணிரலாம். நானே அவங்க அம்மா கிட்ட நேரடியா சொல்லுவேன் சார், இதே என் பிள்ளையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் 4 அரை விட்டுருப்பேன் அப்படின்ட்டு. ஆமா அவ்வளவு ஆத்திரமா இருக்கு, இவ்வளவு நாளா கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன். பிகாஸ் அவங்க அம்மாவாலையும் ஒண்ணுமே பேசவே முடியாதுங்க சார். ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. உனக்கு என்னமா அவ்வளவுதான் முடிச்சிடணும், அவ்வளவுதான். அடுத்த பேச்சை பேச விட்டாதானே சார் எதனாச்சும் பேச முடியும். அடுத்த பேச்சை பேச விட மாட்டாருங்க சார். அண்ணன் பேச்சு என்னைக்குமே ஒன்வே, அங்க இருந்து ரிட்டர்ன் பேச்சு வரப்படாது. இல்ல சார், நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய் இல்லாம சாப்பிடாம இருந்திருக்கோம் சார். லவ் மேரேஜ். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்தோம் சார். சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் சார். நான் மொபைல் எல்லாம் வித்திருக்கேன் சார், மொபைல் வித்திருக்கேன் பாத்தீங்கன்னா, அப்புறம் பைக் வித்திருக்கேன். பைக்லாம் பாத்தீங்கன்னா சீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க சார். அப்புறம் எல்லாமே சார், ட்ரெஸ் இல்ல, ஒரு நல்ல ட்ரெஸ் கிடையாது, எதுவுமே இல்ல சார். இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியா தான் சொல்லுவாங்க. வாழ்ந்தா நோட்டு மெத்தையில பெறணும், இல்லன்னா கஞ்சிக்கிழமை பிளாட்பாரத்துல போய் நிக்கணும். வாங்குற எதையுமே நான் விற்க மாட்டேன் சார். எல்லாமே எங்களோட ஃபேமிலிக்குள்ள தான் இருக்கும், இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கும். எதையுமே விற்க மாட்டேன் சார். பிச்சைக்காரன் பிச்சை கட்ட கூட வாட்சி கட்டு கொடுக்குற மண்ணல் பரம்பரை நாங்க. ட்ரூ, கஷ்டப்பட்டு மேல வரவங்க தான் நல்லா செலவு பண்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பைக்லாம் 4-5 பைக் வச்சிருக்கேன் சார். எப்பயுமே ஒரு பெரிய அளவுல இருக்குன்னு நினைக்கிறேன் சார். எதையுமே பெருசா ஆசைப்பட்டு பெருசா உழைக்கணும்னு எங்க அப்பா சொல்வார். இப்ப 4-5 பைக். ஆமாங்க சார். அப்பாச்சி மட்டும் 3 வச்சிருக்காருங்க சார். எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தந்திருக்காருங்க சார். அப்புறம் ஒரு எக்ஸல் சூப்பர் வாங்கி வச்சிருக்காருங்க சார். மணி கம் டுடே கோட் டுமாரோயா. அது ஆபீஸ் ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எங்கனாச்சும் வெளியில போகணும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக சார். ஆனா 3 அப்பாச்சிங்கிறது என்னால ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் சார். யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? இல்ல சார், என்னன்னா என்னோட பைக் சீஸ் பண்ணிட்டு போனது விக்டர் சார், டிவிஎஸ் கம்பெனி. வாங்கினா அதை விட அதிகமா காஸ்ட்லியா தான் அதே கம்பெனி வாங்கணும்னு நான் வாங்கி வச்சிருக்கேன் சார். என்ன அப்பாச்சில எந்த மாடல் வந்தாலும் வாங்கி வச்சு, அடுத்து 180 வருது அதையும் வாங்கி வச்சு சார். அதுக்காக எது வந்தாலும் வாங்கி வச்சிருக்கேன் சார். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. சம்பாதிக்கணும் சார், செலவு செய்யணும் சார். நிம்மதி, எனக்கு அதுல ஒரு நிம்மதி கிடைக்கும் சார். நான் செலவு செஞ்சா அதுல ஒரு நிம்மதி எனக்கு. நாளைக்கு நம்மளால சம்பாதிக்க முடியுமோ முடியாதுன்னு பயப்படுறவன் தான் சார் சேர்த்து வைப்பான். நான் செலவு செஞ்சா அதுல ஒரு நிம்மதி எனக்கு. சார் அவருக்கு நிம்மதி கிடைக்குதுங்க சார், எனக்கு நிம்மதி போகுதுங்க சார். நிம்மதி கிடைக்குது, நிம்மதி போகுதுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷம் நான் பயந்துகிட்டே தான் சார். இவர் பண்றதுலயே டைஜஸ்ட் பண்ண முடியாது. அவர் போடுற இன்னர்ஸ்க்குலாம் கூட சோப் போட்டு துவைக்க மாட்டார். அதே மாதிரி ஒயிட் கலர் பனியன் வாங்க மாட்டார். என்ன சொல்கிறீர்கள்? ஏன்னா அது சோப்பு துவைக்காம அப்படியே ஃபேட் ஆயிடும்ல, அப்புறமா வேற பனியன் வாங்கணும். அதுக்காக கலர் பனியன் தான் வாங்குவாரு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அது மாறி ஒயிட் ஆவற வரைக்கும் போட்டுட்டே இருப்பாரு. அதுல நிறைய ஹோல்ஸ் கிழிஞ்சு போனா கூட முடிச்சு போட்டுட்டு போடுவாரு. அதுதான் ரொம்ப டைஜஸ்டே பண்ண முடியாது. ஐயோ இவன் என்ன ஜென்மம், நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அப்புறமா அவர் போடுற கைலி எல்லாம் இருக்கும்ல, கிழிஞ்சினா அப்படியே இது முடிச்சு போட்டு அதே தான் கட்டிட்டே இருப்பார். அது சோப்பே போட மாட்டார். துண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. துணிச்சலா வெளியில காய வைக்க முடியாது. அவர் துணி யாரும் டச் பண்ண மாட்டார். அவரே புழிஞ்சு அவரே காய போட்டு அவரே மடிச்சு வைப்பார். என்ன சார் இது? You are really a God gifted child. அப்படி இல்ல சார், எனக்கு மந்த்லி சேலரி தான்.
அவ இஷ்டத்துக்கு எதனா வாங்குறது போறது. இவளுக்கு ஆனா டெய்லி ஆனா இவளுக்கு 300 400 காசு வந்து கையில கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சில்லற காசு 500 இருந்தா கூட செருப்பு பிஞ்சிரும். அதனால நான் என்னோட இதை வந்து நான் எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிட்டு. அவங்க ஓவர் செலவு பண்றாங்க. ஓவர் செலவு எல்லா தரப்புலயுமே. டெய்லி ஆனா காசு காசு காசு. எனக்கு 200 கூட 300 கூட. என்கிட்ட எதுவுமே சொல்றது கிடையாது. அவ இஷ்டத்துக்கு போயிட்டு ஏதாவது கிரைண்டர் அது இதுன்னு ஏதாவது கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சிடறான். தேவையானது தானே சார், அது கூட வாங்க சார். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். அப்படி வாங்கிட்டு வந்து வச்சாலும் டெய்லி இட்லி மாவு வாங்கிட்டு வா, இட்லி மாவு வாங்கிட்டு வான்றான். ஆமா சார், ஆபீஸ்ல இருந்து வரும்போது 20 ரூபாய் இட்லி பாக்கெட் வாங்கிட்டு வா, மாவு வாங்கிட்டு வா அப்படின்றான். கிரைண்டர் அப்படியே வச்சுக்கிறான். குடும்பங்கிற வியாபாரத்துல புருஷங்காரங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம்டா. கிரைண்டர் அப்படியே இருக்கும். ஆமா அப்படியே இருக்கு சார். அப்படியே சார் வாங்கி யூஸே கிடையாது சார். அவர் பாஷையில கரண்ட் பில் மிச்சம் பண்றேன் சார் நானு. அவர் பாஷையில கரண்ட் பில் மிச்சம் பண்றீங்களா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இல்ல ஆட்டாத கிரைண்டர் ஷோரூம்ல இருந்தா என்ன அதையும் வாங்கி வந்து வச்சிருக்கீங்கன்னு? அது ஒரு எமர்ஜென்சிக்காக சார். கிரைண்டர் எமர்ஜென்சிக்கு தான் போல பாத்தீங்க சார். கிரைண்டர் ஜெனரேட்டர் தான் சார் கரண்ட் கண்டு போனா யூஸ் பண்றதுக்கு எமர்ஜென்சி வச்சிருப்பாங்க. கிரைண்டரே வந்து எமர்ஜென்சிக்கு எல்லா பொருளும் அப்படிதான் சார். மொத்தத்துல அவளை லேடி இல்லடா, 1ஆம் நம்பர் கேடிங்க. நிறைய பேர் வந்தாங்கன்னா கிரைண்டர் யூஸ் பண்ணுவோம் சார். 2-3 பேர் நான் மட்டும் அவர் மட்டும் இருந்தோம்னா கிரைண்டர் யூஸ் பண்ண மாட்டேன். என்ன பண்றாரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு சார்? ஹி இஸ் a police டிபார்ட்மெண்ட். ஐயா இத முதல்ல நீங்க சொல்ல கூடாதா சாமி? தெரியாம நான் மட்டும் கேட்டேனே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இல்ல பியூட்டிஃபுல் போலீஸ் ஆபீசர், ஸ்ட்ராங் போலீஸ் ஆபீசர். ஆனா எப்படி இப்படின்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இல்ல நீங்க நான் எதுக்கு உங்களை குட் போலீஸ் ஆபீசர்னு சொல்றேன்னு எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல. ஒரு பனியனையே அப்படியே பழசாகிற வரைக்கும் போடுறாருன்னா அவர் ரொம்ப நியாயமான போலீஸ்காரராகத்தான் இருந்தாக வேண்டும். யூ ஆர் a good man. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருப்பாரு. சோப் போட்டாம துவைக்கிறதுக்கு. ஏன்னா சோப் போட்டு துவைச்சனா சீக்கிரமா மெட்டீரியல் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். என்னையா இதெல்லாம்? சோ 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி நான் பனியன் மாத்தி மாத்தி வாங்கணும். அதனால நான் சோப்பே போடாம அத இயர் கணக்குல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லுவார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இவளுக்கு அப்படி இல்ல சார். வெட்டிங் டேனா ஒரு ரிங் கேக்குறா. அடுத்த மாசமே ஒரு இது வருது, பர்த்டே வருது, அதுக்கு ஒரு ரிங். அடுத்து உடனே ஏதாவது ஒரு ஆடி தள்ளுபடி எது வந்தாலும் உடனே எதா இருந்தாலும் போய் வாங்கிடணும். தீபாவளி பொங்கல்னு ஒண்ணு விடாம புடவையா எடுத்து பீரோல அடுக்குவாங்க. அவ்வளவு இது இருக்கிற காசு மாசம் வரதே எனக்கு கம்மியான சேலரி தான் சார். பாதியான இன்சூரன்ஸ் எல்லாம் நிறைய போட்டுருக்கேன் சார். அது கொடுக்குற காசை வச்சு அவ யூஸ் பண்றது கிடையாது. 4 காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க போட்டுச்சீங்க. ஐயா உங்கள் உறவுகளிடம் நீங்க சங்கடப்பட்டீங்களா இவங்களுடைய கஞ்சத்தனத்தால? அவர் எங்க மாமா தான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாங்கணும்னு சொல்லி ஒரு 1 லட்சம் ரூபாய் கேட்டேன் சார். நீங்க ஆமா அவர் என்ன சொல்லி இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? மருந்து கொடுத்துட்டாரா பேசாம மயக்கப்பட்டு கர்றான்ட்டு? கொடுத்தீங்களா இல்ல? என்னாச்சு? அவர்ட்ட என்னங்க சொன்னாரு? அந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லு. சரி சொல்லாம் போ. பேட் சிச்சுவேஷன் நிலைமை சரியில்லை. அங்க வேலையே இல்ல. சரியா? நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில் கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அருண் நீ கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கோ, சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நீயே சேமிச்சு வச்சு கையில வச்சு அதுக்கப்புறம் வீடு வாங்க. அட்வைஸ் நான் கேட்டேனா? நான் கேட்டது பணம். என்னடா புசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? இதுக்கு மேல என்ன சார் சாங்க? இன்றைக்கு வரைக்கும் என்னால ஒரு வீடு வாங்க முடியல. இன்னும் வாங்க முடியல. அன்னைக்கு கொடுத்திருந்தாரு வாங்கி கொடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா நான் வாங்கிருப்பேன். கொடுங்க வரட்டேன். இல்ல அவர் சிரிச்சிட்டே சொன்னாலும் சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு. உங்களுக்கு எல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துட கூடாது. அதானே? உண்மைதான் சார். அது உண்மைதான். வாங்கிருக்கலாமா வீட? வாங்கிருக்கலாம். ஆனா தானாவே சம்பாரிச்சு அந்த கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அவனுக்கு அதோட அருமை தெரியும். ஐயோ இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசுறாரு. இன்னைக்கு மாமா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, நாளைக்கு கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு. அவங்க வீட்டுக்கு போனா சோறாக்கி போடுவாரு. இந்த மாமா இல்ல சோம்பேறி ஆக்க கூடாது. அவன் உழைப்பு நம்பி இருக்கும். கடனா தான் கேட்டேன். காரணம் அன்பை முடிக்கும். இந்த வார்த்தை ஜாலங்கள் எங்களுக்கும் தெரியும். நான் கேட்டது என்ன? கடனா மாமா குடு, 1 லட்சம் குடு, நான் திருப்பி தந்துறேன். ஒரு 2 வருஷத்துல நான் திருப்பி தந்துறேன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் சார் இருக்கேன். என்னோட பேயிங் கெபாசிட்டி அவருக்கு தெரியும். ஏன் சோடி போட்டுக்கிறோம்டா சோடி. ஆனா அப்பவும் அவர் கொடுக்கல. ஏன்னா என்ன? அளவுக்கு மீறின சிந்தனை. எது எடுத்தாலும் அந்த பக்கம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் ஓவரா சிந்திக்க வேண்டியது. பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். விஷயத்தை விடுங்க. அவர் பிள்ளைக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காருங்க சார். நார்மலா நீங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினா எவ்வளவு நாள் எடுப்பீங்க? 100 நாள் எடுத்துக்கலாம் அதிகபட்சம். அதானே உலக வழக்கம். அத விட்டுட்டு இல்ல மிஞ்சி போனா 1 மாசம் சார். அவருக்கு இருக்கிற லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷனோட யூபிஎஸ், டிவிடி, ரீரைட் எல்லாம் சேர்த்து 20,000 ரூபாயில கம்ப்யூட்டர் வேணுமாமா. அதை என்கிட்ட 1 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு வருஷமா என்கிட்ட 30 கால் பண்ணி அவங்களுக்கு என்ன, நாங்களாம் அறிவாளிகள், நாங்களாம் முட்டாளுங்க, இதுதான் முக்கியம். நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் லைஃப் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா சிம்பிளா பிராக்டிகலா எடுத்துக்கணும். கொடுங்களேன். செல்போனே 7 வருஷமா மாத்திரம் 2 கம்ப்யூட்டர் வாங்குறது.
அவர் ஒய்ஃப்ட்ட கொடுங்களேன். அருண் சொன்னதெல்லாம் கரெக்ட் தாங்க சார். ஆ. எங்க பையனுக்கு அந்த லேப்டாப் வாங்கணும்னு அவ்வளோ ஒரு ஆசை. அவர்கிட்ட பணம் இல்லன்னு இல்லைங்க சார், ஆனா இன்னியும் லேப்டாப் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு குறைந்த விலையில பெஸ்டா வாங்கணும்னு தேடிக்கிட்டே இருக்காரு. கடல்லே இல்லையா? ஒரு 1 year 2 years ஆச்சு சார், இனி அவர் வாங்கல. ஆனா வீட்ல இனி ஒரு கம்ப்யூட்டர் இல்ல. பையனுக்கு எத்தனை வயசுன்னு கேளுங்க. 6 years. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நீங்க யோசனை பண்ணுங்க. இது நியாயமும் இல்லைன்னு 6 வயசு பையனுக்கு 40,000 போட்டு நான் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கணுமா சார்? ஆனா நீங்க வாங்க ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கீங்க. நான் நினைச்சா பண்ணலாம், சோ ஆனா பண்ண மாட்டேன். பிரச்சனை 6 வயசுங்கிறது அடுத்தது. ஆமா சார். நீங்க அந்த பெஸ்ட் கான்ஃபிகரேஷன் அது இதுன்னு ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு சொல்றாரு என்ன. ஆமா சார், எவ்ரிடே லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துட்டே இருக்கு சார். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இப்ப ஐபோன் வந்து எல்லாமே லைனா வந்துட்டே இருக்கு. வொர்க் ஃபார் தி மணி அப்படிங்கறத நீங்க நம்மள ஏமாற்ற கூடாது. ஏமாளிகள் இல்ல, அவங்கள ஏமாளிகள் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆமா, நீ ரொம்ப விவரம் தெரிஞ்சவே போடா. பெரிய விவரம் தெரிஞ்ச பேரு. தேவையானவற்றுக்கு செலவு செய்யுங்கள். எது செலவு எது வீண் செலவு இரண்டையும் புரிந்து கொண்டால் நம்முடைய குடும்பங்கள் மேலும் வலுவடையும் என்பதை உணர முடிகிறது. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. எம்மகிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கனல்ல மீட் பண்ணலாம். பாய் பாய். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.